வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சப்வூஃபர் ஃப்ரீ போர்டை பற்றி பார்க்க போகிறோம். 12 வோல்ட்டு சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு. இது ஸ்ரீ கம்பெனியோட போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா 2.1 5.1 சப்ளைன் எடுக்கிறதுக்காக இந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டு என்னென்னா பேஸ் மட்டும் கொடுக்கும், ஆடியோ இல்லாமல். சப்வூஃபருக்கு அந்த அடி உழுவது மட்டும் ரெடி பண்ணது மாதிரி இதை பண்ணிக்கலாம். இந்த பெரிய ஏசி போட்டிருக்காங்க, ப்ரீசெட் போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. இதில் 12 வோல்ட்லேருந்து இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 4440 ஐசி. அடுத்து 2030க்குள்ளே 12 வோல்ட்டுக்குள்ள ஐசி இது எல்லாமே போட்டுக்கலாம். மெயினாக அது 4443 ஐசி மோனோ ஐசி சப்புக்கு லைன் கொடுத்துக்கலாம். இது எப்படி இன்புட்டு அவுட்புட்டு கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் 12 வோல்ட்டு கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில போர்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த போர்டில் ஸ்ரீ கம்பெனி போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 வோல்ட்டுக்குள்ளே லைன் வந்து +12 கிரவுண்டு எர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு இந்த 2 கெப்பாசிட்டர் இருக்கா, இதுதான் இன்புட்டு, ரைட்டு லெஃப்ட்டு, நடுவில் கிரவுண்டு. இதுதான் இன்புட்டுக்குள்ளே லைனு. ஆடியோ பேனல் போட்டு பார்த்தோம்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்புட்டுகளை அதுலேருந்து வர்ற அவுட்புட்டை இந்த இன்னில் கொடுத்து ஆடியோ அவுட்டாக வெளியில் சப்லைனுக்கு அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். பேஸ் மட்டும் ஐசிக்கு போகும், வாய்ஸ் எதுவுமே வராது. இந்த 2 கெப்பாசிட்டர் இன்புட்டு கொடுத்து இது வந்து ரைட்டு, நடுவில் கிரவுண்டு மைனஸு, இந்த சைடு லெஃப்ட்டு, இதை கொடுத்துக்கலாம். ஏன்னா ஓல்டுக்கு இந்த சைடு இருக்குது +12 வோல்ட்டு, 12 வோல்ட்டு மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. 12 வோல்ட் ரெகுலேட்டரை போட்டு இதுக்கு லைன் கொடுக்கணும். டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய டிசி லைனை கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்கக்கூடாது. 12 வோல்ட் ரெகுலேட்டர் வச்சு இதுக்கு லைன் கொடுக்கணும். +12, இது கிரவுண்டு. இது 2L சப்ளை கிடையாது, சிங்கிள் சப்ளை. நேராக இதிலேருந்து இன்புட்டு கொடுத்து நம்ம பேனல் போர்ட்லேருந்து அவுட்புட்டு வந்து இதில் இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது பேஸு கன்வெர்ட் ஆகி ஐசி மூலியமாக கன்வெர்ட் ஆகி நேராக அவுட்புட்டுக்கு வந்துடும். இது வந்து மோனோ சிங்கிள் ஐசி உள்ள ஆம்பிளிஃபையருக்கு மட்டும்தான் சப்லைன் கொடுக்க முடியும். அவுட்புட் வந்து இது வந்து டைரெக்டாக வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடும். வால்யூம் கண்ட்ரோல் போய் வால்யூம் கண்ட்ரோலில் ஐசி போகும். ஐசிலேருந்து நேராக நம்ம ஸ்பீக்கருக்கு சப்ளைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் அந்த போர்டை பற்றியானது. முக்கால்வாசி எல்லா போர்ட்லேயுமே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ரீ கம்பெனி வந்து போர்டு வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பேஸ் அடி விழும். மற்ற கம்பெனி கூட கொஞ்சம் அவ்வளோவா கிளாரிட்டி இருக்காது. இந்த போர்டு கொஞ்சம் நல்ல கம்பெனி போர்டாக சவுண்டும் நல்லாயிருக்கும். இதைத்தான் நான் ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபையர்களுக்கும், அசம்பிள் பண்ணுற எல்லா ஆம்பிளிஃபையர்களுக்கும் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், ஓஎஸ் போடுறது இதெல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.